எனக்கு அன்பான நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கோபம். எபேசியர் 4:26 இந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இந்த வசனத்தை கேட்டவுடன் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பாவம் தான் செய்யக்கூடாது, ஆனால் கோபம் படலாம் அப்படின்னு நினச்சி நம்ம எந்த இடத்துலனாலும் நம்மளுடைய கோபத்தை தணிக்கவே மாட்டேக்கிறோம். அந்த கோபத்தை ஒரு பாவ செயலாகவும் நம்ம நினைக்கிறதே இல்லை. இது இந்த வசனம் நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்த மாதிரி. அதாவது கோபப்படலாம், பாவம் தான் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கார் பாருங்க. மத்தேயு 5:21, 22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். பாருங்க, இதுல கொலை செய்யறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பாங்கிறது பூர்வ காலத்துல சொல்லப்பட்டது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவனும் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பானா. அப்போ பாருங்க, கடவுள் என்ன சொல்றாரு, கோபத்தை கொலைக்கு நிகராக சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல கோபப்பட்டாலும் அது கொலைக்கு நிகராக கருதப்படுகிறது. அப்போ எப்படி நம்ம பாவம் தான் செய்யக்கூடாது, கோபப்பட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம்ங்கிறது வரும். இயேசு கிறிஸ்துவுக்கே கோபம் வந்திருக்கு. அவர் அந்த ஆலயத்தில் புறா விற்கிறவர்களெல்லாம் அவங்க மேலெல்லாம் கோபப்பட்டு என்ன செய்கிறாரு, ஒரு சவுக்கால அவங்கள அடித்து விரட்டுறாரு. அதே மாதிரி ஒரு இடத்துல தன்னுடைய சீஷர்களை அற்ப விசுவாசிகளே அப்படின்னு கோபப்படுவார். இந்த கோபங்கள்லாம் ஒரு நன்மைக்கு ஏதுவான கோபம். அதாவது ஒரு தீமை நடக்கும்போது ஒரு கோபம் வருது, ஆனால் அந்த கோபத்தையே அவர் எப்போதும் காட்டலை. அந்த குறிப்பிட்ட இடத்துல கோபப்பட்டுட்டு அதோட அதை நிறுத்திடுறாரு. அப்போ இந்த தீராத கோபம் என்ன செய்யும்னா பகையை உருவாக்கும். பகை என்ன செய்யும், கொலை செய்யக்கூட தூண்டிரும். அப்போ இந்த கொலை செய்கிற அளவுக்கு ஒரு பாவத்தை செய்யறதுக்கு ஆணிவேரா அமைகிறது கோபம். அப்போ அத்தகைய கோபம் நமக்கு வரக்கூடாது. அதைத்தான் இந்த எபேசியர்ல உள்ள இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு சொல்லிட்டு பின்னால் என்ன சொல்லியிருக்குன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியாக கிடவுது. நம்ம கோபம் வந்துச்சுனாலும் அது எதுக்குள்ள தணிஞ்சிடணும், கொஞ்ச நேரத்தில் அது என்ன செஞ்சிடணும், தணிஞ்சிடணும். அந்த கோபத்தையே நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கோபத்தினால் நம்ம பாவம் செய்து விடுவோம். இப்போ கோபம் சிலருக்கு வந்துச்சுன்னா ஒரு நன்மைக்கு ஏதுவான கோபம் தான் வரும். தான் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான், அவனை திருத்தணும் அப்படின்னா கோபம் வந்துடும். ஆனால் அடிச்சு நொறுக்கி அவனை ஒரு வழி பண்ணி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு கோபம் பாவமாக மாறக்கூடாது. அந்த பையனுக்கு எப்படி நம்ம கோபப்பட்டு அவனை திருத்தணுமோ அந்த லெவல் வரைக்கும் தான் கோபத்தை வச்சுக்கிடணும் நம்ம. அப்போ நம்மளுடைய கோபம் நன்மைக்கு ஏதுவாக இருந்தாலும் சரிதான், தீமைக்கு ஏதுவாக இருந்தாலும் சரிதான், அந்த தீராத கோபமாக அது மாறக்கூடாது. அதை தான் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கோபம் வந்தாலும் அது ரொம்ப கோபமாக மாறி ஒரு பாவம் செய்கிற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுங்கிறது தான் அதில் சொல்லப்பட்ட கருத்து. அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், கோபம் வந்தாலும் அதை தனித்து விடுங்கள். பாவம் லெவலுக்கு அது என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுங்கிற கருத்து தான். இதை மேலோட்டமாக நம்ம எடுத்துட்டு எவ்வளோ வேணாலும் கோவப்பட்டுக்கலாம், பாவம் தான் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது.
கோபம் வரலாம், வந்தாலும் அது பாவம் செய்கிற அளவுக்கு அந்த கோபம் தீராத பகையாக, தீராத கோபமாக மாறக்கூடாது அப்படிங்கிற இந்த கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.